Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பேபி ஃபுட் ரெசிபில ரெட் ஆவல் ஆப்பிள் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போறோம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிளை தோலை சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்பிள் பெருசா இருந்தா ஆஃப் ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் ஆவல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை உங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அவலை சேர்த்து லைட்டா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவலை ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. ஏன்னா ஆப்பிள் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும், அவல் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் அவலை வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆப்பிளை சேர்த்துக்கோங்க. தண்ணி கம்மியா இருந்தா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. கீழே அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம செஞ்சு வச்சிருக்க அவல் ஆப்பிள் சேர்த்துக்கோங்க. உங்க குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி தண்ணி இல்லைன்னா பாலை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே பேஸ்டா அரைச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்டர்ல ரெடி ஆயிடுச்சு. இதை இப்ப நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஈஸியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் கொடுங்க. அவங்க சாப்பிட்றாங்களான்னு பாருங்க. சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. இல்லை அவங்களுக்கு ஒமட்டுற மாதிரி இருந்தால் கொடுக்காதீங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாமே பிடிக்காது. உங்கள் குழந்தைங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதை கொடுங்க. அப்போ தான் அவங்க ஹெல்த்தியாக வளருவாங்க. வாங்க இதை நம்ம என்னோட பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. என்னோட பாப்பா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.